தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காதீங்களா? அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்க. அடே நில்லுங்கடா, வாங்கன்றல. அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்கடா. நம்ம இந்த தோட்டத்துல பதுங்கி இருக்கலாம். பூக்கள், நீங்க எங்க ஓட்டாலும் தப்பிக்க முடியாதுடா. டேய் தம்பி, என் பின்னாடியே வா. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆச்சு. அடே நீங்க ரெண்டு பேரும் எங்க போய் பதுங்கினாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவேன்டா நானு. எனக்கு இந்த மாதிரி பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. டேய் தம்பி, வேகமா வாடா. அங்கதான் இருக்கியாடா? டேய் அண்ணாவை நம்ம பின்னாடி தான் போடுறோம். அமைதியாரு. சரிடா. எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. நல்ல ஐடியா. எங்க போயிட்டாங்க? அங்கதான் இருக்காங்களா? வாடா தம்பி, சீக்கிரம் வாடா. எனக்கு தெரியும்டா, நீங்க தானே பதுங்கி இருக்கீங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? உங்களை கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு, சீக்கிரமா வாடா. ஆச்சு. நானும் வர்றேன்டா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ஒரே தும்மலா வந்துகிட்டு இருக்கு. ஆச்சு, எனக்கு தலை சுத்துற மாதிரில இருக்கு. அடே தள்ளி போடா பூனை, நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வர. தள்ளி போ. ஆச்சு ஆச்சு. இதோட சுவர் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு வித்தியாசமான விஷயம் அது. உங்களை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு. பூக்கள். ஆச்சு. அட என்னடா இது, எனக்கு இந்த நேரம் பார்த்து ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஆச்சு ஆச்சு ஆச்சு. இங்க பாரு, அத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அப்படியே தள்ளி போ. ஒரு முறை நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்டா, ஆனா இந்த முறை தப்பிக்க முடியாதுடா. ஆச்சு ஆச்சு. ஓடுற தம்பி. ஆச்சு. என்னோட இந்த ஜலதோஷம் என்ன ஒரு வழி பண்ணிட்டு போல இருக்கே. அடே எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா அங்கேயே. ஒரு இடமா அடிக்க தெரியாதாடா உங்களுக்கு? அண்ணா, இப்ப நம்ம எந்த பக்கம் போறோம்? ஓடாம நில்லுங்கடா. ஓடா தம்பி, இங்க பாரு, தாவி குதிச்சிடுறோம். அந்த லக்கா அப்புறம் வந்துருவான்டா. சீக்கிரமா. இன்னைக்கு உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. ஓ ஓ ஓ, லக்கா மறுபடியும் வந்துட்டான். ஓடுறா தம்பி. டேய் தம்பி. சில நேரத்துல உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. கைய மேல தூக்குடா. சரியா சொன்னடா. நீ இப்ப என் கஸ்டடியில இருக்கு. ஆச்சு 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 ஆச்சு. இவனோட தும்பல் தான் நம்மளை இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கு. ஆச்சு. இந்த அப்படிடா வைக்க. ஆச்சு ஆச்சு ஆச்சு. இந்த பொக்கே உனக்கு தான்டா. ஆச்சு 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 ஆச்சு. இதா இத வச்சுக்க. இதா ஆச்சு. என்ன பண்ணுடா? ஆச்சு. இதா இத வச்சுக்க. ஆச்சு 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 ஆச்சு.
எங்க கிட்ட விளையாண்டா உனக்கு இப்படிதான் ஆகும், புரிஞ்சுதா? சரியா சொன்ன. நான் இப்ப யாருன்னு காட்டுறேன்டா உங்களுக்கு. ஆச்சு ஆச்சு ஏய் தம்பி, வாடா நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம், எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஆச்சு ஆச்சு. அடே நில்லுங்கடா. ஆச்சு ஆச்சு. நான் தோத்து போய் பின்வாங்கவே மாட்டேன்டா. ஜுரம் வந்தாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் சரிடா. உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோ. ஓ ஓ ஆ ஆச்சு. இல்ல அந்த பூக்களை என்கிட்ட கொண்டு வராதுங்கடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. தலையில கொஞ்சம் பூ வச்சு விடவா? அடே விடுறா என்ன, ஒழுங்கா போயிடுறா. ஏய், இங்க பாத்தியா எங்களை மாதிரி உன்னால டான்ஸ் ஆட போங்கடா நீங்களும் உங்க டான்ஸும். இதுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்கடா. அடே போங்கடா இங்க இருந்து. ஓ, பார்த்து ஜாக்கிரதைடா தம்பி. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறதுக்கு விடுங்கடா. அவன் ஓடுறான், அவனை ஃபாலோ பண்றான், சீக்கிரம். அங்கேயே நில்றா. இல்லடா. ஒரு ஐடியா. நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. பாபு இங்க பாரு. பாபு, நாம இந்த சண்டையில எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஓகே மகாராஜா. அவ எங்க போய் தொலைஞ்சா? அந்த கரடிகை எனக்கு பெரிய தலைவலி தாண்டா. ஆனா உங்க 2 பேராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க சொல்றது தப்பு தெரியுமா? இப்போ நாங்க எந்த விஷயத்தை கையில கொண்டு வந்திருக்கோன்னு பாரு. இதுக்கப்புறமா யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. ஏய் தம்பி, மாப்பிள. என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பாத்தீங்களடா? உங்களை குண்டு இல்லைன்னு பண்ணிடுற பாருங்கடா. நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு பலசாலிங்களா, புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் நில்லு. அப்படியே குரங்கு பயல விடா, 2 பேரும் தப்பிக்க முடியாதுடா. அங்கேயே இருங்கடா, அசையாம அங்கேயே இருங்க. ஏதோ வந்துட்டேன். கதவை திறடா, மொட்டை மண்டையா. ஏய் விக்கு, மரியாதையா கதவை திறந்துரு. இல்லைன்னா அவ்வளவுதான். நாங்களா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவோம்டா. மரியாதையா கதவை திற. முதல்ல இந்த குரங்கு பையில நான் பிடிச்சிடுறேன். பாபு, நீ அவன் கவனத்தை திசை திருப்பின போய் கதவு திறக்கிற. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதுடா. என் கண்ணுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, ஏய், சீக்கிரமா கதவை திறந்து விடு. கதவை திறன்னு சொல்றேன்ல, கதவை திறடா. டாய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கதவை திறக்க முயற்சி பண்ணா அவ்வளவுதான்டா நீ. ஒழுங்கா கதவை திறந்து விடுறா. இல்லைன்னா நீ என்னடா பண்ணுவ? கரடிகளா? அடே குரங்கு பையில என்னடா பண்ற நீ? மரியாதையா மேல இருந்து போயிடுறா. என்ன விடுறா. அடே விடுறான்றல. சொன்னா புரியாதாடா. முதல்ல கீழே இறங்குடா. சொல்றத செய்டா, கீழே இறங்கு. நாங்க ஆயுதத்தோட தாண்டா வந்திருக்கோம். அந்த துப்பாக்கியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பூக்களோட சக்தியை பாரு. அடே பாருங்கடா.
வேணாடா, மூக்குல போட்டு போடாதீங்கடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. அப்படியே கரடுகளா, எங்களை விட்டுடு. யாரும் நான் மரம் வெட்டு போது தடுத்து நிறுத்தினாலும் அவங்க நிலைமை கடைசியில இப்படிதான்டா இருக்கும். இன்னையோட உங்க கதை முடிஞ்சுதுடா. என்னது காயினா? என்னோட ஃபேவரட் காயினே என்கிட்ட வந்துரு. டிக்கில முள்ளு குத்துருச்சு. வழி தாக்க முடியலையே. தேடி படம் எடுத்து வருதே. ஐயோ, ஏன் எடுக்க மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நீதான் எங்களை காப்பாத்தனியா? எல்லாத்தையும் நீ பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்களா? ஆமா, எங்க மகாராஜா தான். அவரு ஜெகதால கில்லாடி இல்லையா, அவருக்கு மட்டும் தான் இப்படி போல ஐடியா கிடைக்கும். என்ன ஜெகஜால கில்லாடியா? ஆமா, நான் தான். இந்த வித்தையில நான் பெரிய கில்லாடி. இனிமே நீ பிராங்க் மாஸ்டர்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு தலை வலிக்குதே. நான் அந்த 2 கரடிகளையும் ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து என் துரதிருஷ்டம் என்னை தேடி வந்துருச்சு. இது ஏதோ சினிமாவோட சீடியாச்சே. இதை நான் எங்கெல்லாம் தேடி இவ்வளோ நாளாக அலைஞ்சிருக்கேன். ஐயா, பிராங்க் மாஸ்டரா? ஒரு வாழைப்பழத்தோடால இந்த அளவுக்குலாம் செய்ய முடியும்? அடே குரங்கு பயலுங்களா, போங்கடாங்கிறது. அப்படின்னா அந்த குரங்குங்க தான் என்னோட விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணாங்களா? அவங்க இந்த விளையாட்டெல்லாம் இந்த பிக்சரை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறும்பு தனம் பண்றதுல கில்லாடியா? நானும் அதான்டா பண்ண போறேன். இதுக்கப்புறமா நான் பிராங்க் பண்றதுல மாஸ்டர் ஆக போறேன். பெரிய பிராங்க் மாஸ்டரா ஆக போறேன். அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்டா. அடேங்கப்பா, எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருச்சு. சரி, இதை இங்க வச்சுட்டு இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வரலாம். ஐடியா. எங்க போச்சு? ஆமா சிண்டு, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? எதை எங்க வச்சிருக்கேன்னு ஞாபகம் இல்லையா? அதை தேடி கண்டுபிடிக்க நாங்க உதவி செய்யறோம். இங்க பாரு, உனக்கு சொந்தமானது இங்க பாரு. இருக்கு. வாவ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அச்சச்சோ, என் பல்லு போச்சே. இது கல்லு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிச்ச கேரட். அந்த மரவெட்டுவன் வந்துகிட்டு இருக்கான். மரவெட்டுவனா? இந்த இடத்துல இத்தனை கல்லு எங்க இருந்து வந்தது? இந்த காரியத்தை நீங்க தான் பண்ணீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். காப்பாத்துங்க. நீங்க அப்படி பண்ண? என்ன ராஜாவா அப்படி பண்ணா? ஆமா, அவன் தான் இப்பெல்லாம் அப்படி அவனுக்கு தொல்லை பண்ணான். தாங்க முடியல. அவன் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு அவன் இல்லை. தான்ப்பா பண்ணான். இங்க பாரு நண்பா, அவனை வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் அவன் கிட்ட பேசி பாக்குறேன். அறிவு கட்டவனே, என்னடா பண்ற? யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. ராஜோ, எதுக்காக நீ வாழைப்பழ தோலை இப்படி கண்ணு முன்னு தெரியாம தூக்கி எறிகிற? நான் இத வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வேட்டைக்காரனை எப்படி துரத்துன்றதுக்காக யூஸ் பண்ண போற ஐடியா இது. இங்க பாரு, நீ எல்லார் விஷயத்திலயும் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னோட காலு என் காலு ஒட்டிக்கிச்சு, என்னால அசைக்கவே முடியல. நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல நான் கம்ம கொட்டி வச்சேன். இப்ப பாத்தீங்களா எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு? இனிமே தரையில ஆட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் இப்படி பண்ண? நில்லு, எங்களை காப்பாத்திட்டு போ. அடடா, ஒரு வழியாடா இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்றத கத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸுக்குள்ள குறும்புத்தனம் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு நான் எதிரிகளை தோக்கடிச்சிருவேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சின்னதா பையும் இருக்கு. மாஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாரு, இது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் யூஸ் பண்ணணும்னு. அப்படி இந்த பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்பவே அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. லோ, 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 லோ. அந்த அழகான வாழைப்பழத்தை பாரு.
சூப்பர். ஏய் பாபு, நான் சாப்பிட்டதுலயே இது ரொம்ப அற்புதமான சாப்பாடு. ஆமா, என் பாடி ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? மகாராஜா, என்னால என் உங்களுக்கு பாடியை கண்ட்ரோல் பண்ண என்னாச்சு? முடியல. என்னாச்சு? மகாராஜா. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? மாட்டியாடா அடே பைத்தியக்காரா, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா இந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்துல நான் சில கோல்பால் வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்டா. அடே இங்க பாருங்கடா, உங்க 2 பேர் திமிரையும் நான் அடக்கி காட்டுறேன்டா. அச்சோ இவனா பாபு, என்னை விட்டுட்டு எங்க போற? ரொம்ப வருத்தமான விஷயம்டா. உன்னோட அன்பு பாபு உன்னை தனியா விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டால. இப்போ உன்னைய பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்டா. அந்த கம்மை நான் எடுத்துட்டேன். பப்ளு எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மரம் வெட்டுறவன் என் மகாராஜாவை பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச விஷயத்துக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யவே மாட்டேன். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. ஆமா, மகாராஜா எல்லா விஷயத்திலும் பிராங்க் பண்ணாரு தான். ஆனா அவங்க யார் மனசையும் அவர் காயப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரி வரோம். பழி வாங்குற சந்தோஷமே தனிதான்டா. உங்களுக்கு மரியாதை அவனை விட்டுட்டு நீ இங்க ஓடி ஆமா, போயிடு. மரியாதையா அவரை இல்லைன்னா விட்டு நீ ரொம்ப வருத்தப்படுவ. என் friends. அப்படியாடா, நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களாடா? நீங்க பாருங்கடா கொண்டுங்களா, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கபடி இல்லடா. இந்தடா வச்சுக்கோங்கடா. என்ன இவன் தேட தூக்கி எறிஞ்சிட்டு போறான்? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. உன் கையில இருக்கிறது சாதாரண தேடு ஒண்ணும் இல்லடா. ஒருவேளை நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா அதை டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. ஏய் டப்ளு, ஏய் தம்பி என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் டப்ளு, டப்ளு, என் தம்பி எழுந்துரு. என்னடா பண்ண? யோய் யோய். என் மூஞ்சில நீ ஸ்ப்ரே அடிக்கிறியாடா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இப்போ உன்னோட டர்ன் தான்டா. எவன்டா அது? இங்க பாரு. சரிடா, முதல்ல நான் ஒண்ணு ஒரு வழி பண்றேன்டா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து பார்க்கலாம். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? என்னோட காலு எங்கேயோ தடிக்கடிச்சு போல இருக்கே. ஏய் ஏய், நீ தள்ளி போ. என்கிட்ட வராத, சொன்னா கேளு. என்னைய தொந்தரவு பண்ணாத. போ, என்கிட்ட வந்து தள்ளி இருந்து சொல்றல, கிட்ட வராத. ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு போயிடு. அடிச்சு தூள் கிளம்பிட்டான். நண்பர்களே, நீங்க என்னோட உண்மையான விசுவாசிங்க தானே? சொல்லுங்க. இனிமே நாங்க எப்பயுமே உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டோம். ஆஹா, வலி தாங்க முடியலையே. என்னைய பகச்சுக்கிட்ட யாரையும் நான் இது வரைக்கும் சும்மாவே விட்டதில்லடா. பாருங்கடா. எனக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்கு? இது எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும்தான்டா. இதுக்கப்புறமா நீ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாத. இப்போ நீ வீக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கல, எப்படி இருக்கு? நீ இதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுவ. ஒரு வாடி போன இலை மாதிரி அப்படியே படுத்தே கிடப்ப. இவனை இப்ப என்னவா பண்றது? அது வந்து இங்க பாருடா, இங்க பாரு. நல்லா கவனமா பாருடா. உனக்கும் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. நீ தைரியமா இருடா. ஆமாண்டா, நான் ரெடி. நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இருடா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த விக்கு பையல நான் ஒரு வழி பண்ணி ஆகணும். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறடா. என்னால நிக்கவே முடியல. வேண்டாடா. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? ஒரு நிமிஷம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லா குறும்புத்தனத்தையும் நாம எப்பவும் தமாஷுக்காக மட்டும்தான் பண்ணணும். பழி வாங்குற எண்ணத்தோட எப்பவும் செய்யவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. குறும்புத்தனத்தோட எஃபெக்ட் 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பண்ணக்கூடாது. ஆஹா, என்னைய மன்னிச்சிருக்கடா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்திலயும் தப்பா நடந்துகிட்டேன். அப்படி இருந்து நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, யாரும் யாரையுமே காயப்படுத்த கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பை நீ மறுபடியும் செய்யாத. ஆனா இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நல்ல ஐடியா. வாங்க, நாமளும் திரும்ப வீட்டுக்கு போலாம். வாங்க. மகாராஜா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்க. நாமளும் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? மகாராஜா, ஓ, இந்த பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஒருவேளை இதுக்குள்ள புதைகள் இருந்தா?
மகாராஜா போகாதீங்க, நில்லுங்க.